வணக்கம், வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை ரசம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு, புடலங்காய் அந்த விதையில தொகையல் பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் புடலங்காய் கூட்டுக்கு எப்பயும் போல பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து வேக வச்சாச்சு. இது பாருங்க, நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இப்போ இதுல தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி வச்சிருக்கேன். அந்த விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கூட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கருவேப்பிலை ரசம் தான் பண்ண போறோம். அதுக்கு வறுத்துக்க வேண்டியது மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு டிராப் எண்ணெய், வரமிளகா, தனியா 1.5 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு பிஞ்ச். எல்லாம் வறுபட்டுருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். இது கூடவே ஒரே 1 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார்ல மாற்றி வச்சிருவோம். அடுத்தது புடலங்காய் விதையில நம்ம தொகையில் தான் அரைக்க போறோம். அதுக்கு வறுத்துக்கிறது என்னன்னு பார்த்துடலாம். நான் அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் பெருங்காயம், காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா, எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல ஒரு கைப்பிடிக்கு உளுந்து, புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல அது இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. வறுபட்டுறதை எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். புடலங்காய் விதையை வதக்கிக்கலாம். இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை, தேவையான உப்பு. இப்போ நல்லா வதங்கி எடுத்துடலாம். ரசத்துக்கு வறுத்தோமா, அது நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிக்கணும். அடுத்தது தொகையலுக்கு நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காயும் ரெடியா எடுத்து வச்சாச்சு. இது ஆறுனோடனே இதை அரைச்சிக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் கூட்டு நல்லா கொதிச்சிருத்து. அதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எப்பயும் போல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. புடலங்காய் கூட்டு ரெடி. ஸோ அதுவும் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தது கருவேப்பிலை ரசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு கரண்டி பருப்பு எடுத்து மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சு நல்லா நீர்க்க கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்க, நீர்க்க கரைச்சி ரெடியாக இருக்கு. பாருங்க, பருப்பு தண்ணி, பருப்பு ஜலம், இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ரசப்பொடி, அதையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா ரசப்பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை ரசத்துக்கு புளி கிடையாது, நம்ம லெமன் ஜூஸ் தான் விட போறோம். ஸோ இதை பொடி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ரசத்துக்கு தேவையான உப்பு, நம்ம ரசத்துக்கு வறுத்த பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு கொதி வரணும். இது கூடவே இப்போ என்ன பண்ண போறோம்னா, நல்லா ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை, ஒரு 2 ஆர்க்கு கருவேப்பிலையை நம்ம கோர்ஸா அரைச்சிக்கலாம். கோர்ஸா கருவேப்பிலை அரைச்சிட்டோம், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். தொகையலுக்கு வதக்கி வச்சிருந்தது நல்லா ஆறி இருக்கும். இப்ப அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். புடலங்காய் விதை தொகையல் ரெடி ஆயிடுத்து. இதை மாற்றி வச்சிடலாம். ரசம் லைட்டா நுரைச்சுன்னு வருது. இப்போ இந்த பக்கம் இழுப்ப கரண்டியில நெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம் மட்டும் தாளிச்சிடலாம் ரசத்துக்கு. நம்மளுடைய கருவேப்பிலை ரசம் ரெடி ஆயிட்டு. இப்போ லெமன் மட்டும் நம்ம புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சிடலாம். நல்லா பெரிய லெமனா ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சாச்சு.
நம்மளுடைய கருவேப்பிலை ரசமும் ரெடி. புளி சேர்க்க வேண்டாம், லெமனோட புளிப்பு இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பயும் போல நல்ல சுடசாதத்துல நெய்யை விட்டு இந்த கருவேப்பிலை ரசத்தையும் பெசரி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு கூட்டு, காரக்கறி, அப்பளம், படம் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை ரசம், அப்புறம் புடலங்காய் கூட்டு, புடலங்காய் அந்த விதையில வந்து தொகையல். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பா நீங்களும் வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.